ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசியில இப்ப சனி பகவான் இருக்கிறாரு. அதாவது ஜென்ம சனி மீனராசி போய்கிட்டு இருக்குது. ஜென்ம சனி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நீங்களே கொஞ்சம் டல்லா ஸ்லோவா போகக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள், ஏன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. அதனால நீங்க முயற்சிகள் எடுக்கிறதுக்கே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. அப்படியே எதிர்த்து கொண்ட முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. என்னதான் இருந்தாலும் உங்க ராசிநாதன் உச்சமா இருந்தாரு. போன மாசம் நல்லா இருந்திருக்கும். இப்ப உச்சத்தை விட கொஞ்சம் உச்சத்து பக்கத்துலதான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தாய் மாமன்கள் உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி வீடு வாகன யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில், அதான் 4ஆம் இடம் வீடு வாகனம் குறிக்கக்கூடிய இடம். வீடு வாகன யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் வழியில சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். திடீர் பணவரவு, தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. வேலையில ஒரு மாற்றம் உண்டு. வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இடமாற்றம், ஒரு 400-500 கிலோமீட்டர் அந்த மாதிரி அமைப்புகள். ரொம்ப நாளா வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த சவுத் சைட்ல பிறந்தவங்கன்னா இப்ப பெங்களூரு, சென்னைன்ற மாதிரியான அமைப்புகள் இடம்பெயரக்கூடிய அமைப்புகள், வேலை கிடைச்சி அந்த இடமாற்றம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க குரு பகவான். ஏற்கனவே 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன்லாம் இருப்பாங்க. தொழில்கள் நல்லா முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில்கள்ல ஏதாவது இருந்து வந்த தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய, அகலக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனாலும் தொழில மேற்கொண்டு ஏதாவது முதலீடு போடணும்னா இந்த காலகட்டத்துல போடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். அதாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ரொம்ப நாளா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையவே இல்லை. திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே சுற்றி கொண்டே ஆட்டோ, பஸ், லாரி அந்த மாதிரி ஓடினா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு தடை,
பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, ஏதோ ஒரு தடை இருந்து இந்த தடைகள்லாம் வந்து நீங்கி நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளா அமையும். அதே மாதிரி 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்துல சுக்கிரன் புதன் இருப்பாங்க. தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கும். தந்தையோட சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில, தசாபுத்தி அடிப்படையில பார்த்து சொல்ல முடியும் துல்லியமா. அதே மாதிரி 3ஆம் இடம், 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது ஒரு விதத்துல இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் பார்க்கறதுக்கும் ஒரு பவர் இருக்குது. அதனால இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் தடைபட்டு அதாவது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிங்க. தசாபுக்தி அடிப்படையில் துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.